அதில் வரக்கூடிய கேந்திரத்தில் வரக்கூடிய கிரகங்களை வரிசைப்படுத்தி எழுதுங்க. அதில் சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ அதிகமாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். சுப கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பாவ கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஏஜில் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். சரி, இப்போ இங்கே பாவ கிரகங்கள் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்வை எடுத்துக்கலாம். சுப கிரகங்களுடைய பார்வை வந்து படுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2, 5, 8, 11ங்கிறது 30லேருந்து 60 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறிக்குது. இதில் 2 சுப கிரகங்களும் ஒரு செவ்வாய் பாவ கிரகமும் இருக்குது. ஆனால் குரு பார்வை வந்து இந்த பாவ கிரகத்துக்கு படுது. 12, 11, 10 9ஆம் பார்வை, குருவுடைய 9ஆம் பார்வை வந்து இந்த செவ்வாய் புதன் சுக்கிரன் படுறதுனால இது வந்து கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ சுபகிரகங்களுடைய தொடர்பு வந்து பாவகிரகங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். வெறும் பாவகிரகங்கள் தான் 1, 4, 7, 10 இருக்குது அப்படின்னா அவருடைய முட்பாதி வந்து லைஃப் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுபடியும் பார்க்கலாங்கிறது தான் இந்த பராசரர் முறையில் வந்து இந்த கேந்திரஸ்தானத்துக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை காலபுருஷ தத்துவப்படியும் பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லக்னப்படி தான் இந்த கேந்திரங்களை வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இது உங்களுக்கு புரிகிறதுக்காக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து இதனுடைய பயன் என்ன அப்படின்னா எந்த ஏஜில் வந்து உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இதில் தசாபுத்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில். அந்த தசாபுத்தி வந்து கொஞ்சம் நல்ல தசாபுத்தியாக நடக்கிற பட்சத்தில் இதில் பாதிப்பு இருந்தாலும் அந்த தசாபுத்தியை வச்சு இதை வந்து கொஞ்சம் நல்லா உதாரணத்துக்கு 1, 4, 7, 10 நிறைய பாவகிரகங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு நல்ல கிரகத்தினுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு திசையோ சுக்கர திசையோ நடக்குது அப்படின்னா, அதாவது நான் லக்ன சுபர்னுடைய திசை, லக்ன சுபர்னா யார்? செவ்வாய், குரு, சூரியன் தான் லக்ன சுபர். அந்த திசை நடக்கிற பட்சத்தில் அந்த கிரகங்கள் பாதிக்காத பட்சத்தில் சின்ன வயசில் அந்த நல்ல கிரகத்தினுடைய திசை வரும்போது இந்த பாவகிரகங்கள் இந்த கேந்திரத்தில் இருந்தாலும் அது கொஞ்சம் கம்மியாகும், பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வந்து காமனாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இந்த முதல் கேந்திரமும் 30லேருந்து 60க்குள்ளே இந்த 2வது கேந்திரமும் 60 வயசுக்கு மேலே இந்த 3ஆவது கேந்திரமும் செயல்படும்னு சொல்லி பொதுவாக சொல்லப்படுது. தசாபுத்தியும் இணைச்சி பார்க்கும்போது நல்ல பலன்கள் நீங்கள் அடைய முடியுமாங்கிறத உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் லக்னத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். என்னோடய ஆய்வில் வந்து லக்னம் இல்லாமலே பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தசாபுத்தி இல்லாமலே பலன் சொல்ல முடியும். அப்போ தசாபுத்தி இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னா நடக்குது. என்னுடைய ஆய்வில் ஒரு கிரகத்தை இயக்கும்போது அதனுடைய சம்பவம் அங்கே நடக்குதுங்கிறது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சது. தசாபுத்தியை பார்க்குறவங்க பாருங்கள். என்னை மாதிரி அதில் ஆர்வம் இல்லாதவங்க அதை பார்க்காதீங்க. உங்கள் விருப்பம் தான் எல்லாமே. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணால் அதனுடைய சம்பவம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.